அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது பதிவு 2. வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம். சென்ற பதிவு 1, இது பதிவு 2 தொடங்குகின்றது. அவரது உள்ளம் ஓவியக் கலையில் நாட்டம் உற்றிருந்ததால் அக்கலையில் ஈடுபடும் பொருட்டு தன் சிறிய தந்தையார் உதவியுடன் சென்னை நகரம் அடைந்தார். அந்நகரில் வசித்து வந்த தெரிந்த சிலர் உதவியுடன் சில நாள் முயன்றும் அவரது அக்கலையில் அவரை தொடர்ந்து ஈடுபட ஒத்துழைக்கவில்லை. இறுதியாக தற்போது மலைச்சாலை மவுண்ட் ரோட் என்றழைக்கப்படும் இடத்தில் அமைந்திருந்த பெஸ்ட் கம்பெனியில் பணிக்கு சென்றுள்ளார். அப்போது 17 வயதிருக்கும். அந்த நிறுவனத்தின் முதலாளி தொழிலில் வல்லவர். நீண்ட காவி அணி உடுத்தும் ஒரு துறவி போன்றும் வாழ்ந்து வருபவர். அங்கு பஸ், லாரி மற்றும் கார் முதலியவைகளை பழுதுபார்த்தல், கூடு அமைத்தல், வண்ணம் தீட்டுதல் முதலிய தொழில்கள் நடைபெற்று வந்தன. அம்முதலாளி அந்த இளம் உருவத்தில் இருந்த ஐயாவை பார்த்து, "உனக்கு என்ன தொழில் தெரியும்?" என்று வினவ, சிறிதும் தயக்கம் இன்றி, "எனக்கு என்ன தொழில் தெரியாது என்று தெரியாது" என விடை பகர்ந்துள்ளார். அதை அறியும் பொருட்டு முதலாளி நடத்திய சோதனைகளிலும் வென்றுள்ளார். உரிமையாளர் இவரை என்ன ஊதியம் வேண்டுமென வினவிய போது சற்றும் தயக்கமின்றி, "எனக்கு தேவை எவ்வளவோ இருக்கலாம். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை கொடுங்கள்" என கூறியுள்ளார். முதலாளியின் முகத்தில் தோன்றிய பொலிவினைக் கண்டு ஐயா மகிழ்ந்துள்ளார். இவர் செயல்திறனைக் கண்ட முதலாளி இவர் கேட்டதை கொடுத்திருப்பார். ஆயினும் அந்த இளமையில் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்னும் மறைமொழியை தன் உடைமையாக கொண்டிருந்தார் போலும். பணியில் சேர்ந்தார். அங்கு அவருக்கு இட்ட பணிகளை மற்ற தொழிலாளிகள் எவ்வாறு செய்கின்றனர் என்பதை பார்த்தே மற்றவர்களை கேட்டு அறியாமல் தானே திறம்பட செய்து வந்துள்ளார். நாளடைவில் அங்கு பல நாள் தொழில் செய்து முதிர்ந்த தலைமை தொழிலாளியையும் மிஞ்சும் அளவிற்கு அவரது பணி விரைவாகவும் சிறப்பாகவும் அமைந்து வருவதைக் கண்டு மற்றவர்களுக்கு உள்ளூர காழ்ப்புணர்வும் ஏற்பட்டுள்ளது. ஐயாவின் பணி சிறப்பை கண்ணுற்று வரும் முதலாளி மகிழ்ந்து அவருக்கு வேண்டிய உணவு, உடை, தங்கும் இடை,
தங்கும் இடம் முதலியவற்றை சிறப்புற அமைத்து கொடுத்துள்ளார். ஒரு நாள் முதலாளி ஒரு பணி குறித்து ஐயாவை அழைத்து ஆலோசனை கலந்தபோது ஐயா கூறிய விளக்கம் முதலாளியை மெய்சிலிர்க்க செய்துள்ளது. தாங்கொணா மகிழ்ச்சியில், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எங்கு கற்றாய் என வினவ, எல்லாம் எனக்கு தெரியும் என மிக எளிதாக ஐயா விடை பகர்ந்துள்ளார். அப்போது, எனது நிறுவனத்தின் பெயரை வைத்து நீர் தனியாக நிறுவனம் நடத்த வேண்டுமென முதலாளி வாழ்த்தியுள்ளார். அந்த இளம் வயதில் முன்பின் பழகி அறியாத, பழகியவர்கள் இல்லாத சென்னை நகரில் தனித்திருந்து பணி செய்து கொண்டு வந்த காலத்தில் ஒரு நாள் இரவு அந்த நிறுவனத்தின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு நிர்மலமாக விளங்கிய விண்ணையும் மண்ணையும் சென்னை நகர காட்சியையும் கண்டு ஆண்டவனின் அற்புத படைப்பை வியந்து முந்திய பிறவிகளிலே பெற்ற பூர்வ ஞானங்கள் ஒன்றாய்த் திரண்டு ஓர் உருப்பெற்று ஒப்பற்ற உன்னத லட்சியமாக உள்ளத்திலே ஊறி பொங்கி எழுந்து தனக்குத்தானே அவரது வாய்வழியே வழிந்தோடி வந்துள்ளது. அந்த லட்சிய உணர்வாவது, இந்த உலகத்தில் இதுகாறும் எத்தனையோ பெரியவர்கள் வந்து உண்மைகளைக் கண்டும் கூறியும் சென்றுள்ளனர். அவர்கள் கண்டு உணர்ந்த உண்மைகளே முடிவானதாயின் அவற்றை நான் அடைதல் வேண்டும். அல்லது அவர்கள் கண்டது போக காணாதது இன்னும் எஞ்சி இருக்குமாயின் அதை அவர்கள் அறியார், நானும் அறியேன். நீ ஆண்டவன் அறிவாய். நான் அதை அடைதல் வேண்டும். அதுவே என் லட்சியம் என்பதாகும். ஐயாவின் அருளுரையில் காண்க. ஒருவாறு அது இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. இங்கனம் தொழில் செய்து வருங்கால் திருவொற்றியூரில் நடைபெற்று வந்த விழாவினைக் காண உடன் தொழில் செய்து வந்த வயதில் மூத்த இருவர் ஐயாவையும் உடன் அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்கள் இருவரும் முன்னேயும் ஐயா பின்னேயும் நடந்து போய்க் கொண்டிருக்கும்போது அந்த இருவரில் ஒருவர், வடலூரில் இராமலிங்க சாமி என்பவர் ஒருவர் இருந்தாராம். அவர் அங்கு குழுமி இருந்தோரிடம், இனி நாம் உங்களுக்கு புலப்பட மாட்டோம், எல்லா உடலிலும் புகுந்து கொள்வோம் எனக் கூறி தங்கியிருந்த இடத்தில் ஒரு அறையினுள் புகுந்து அவ்வறையின் கதவை மூடி தாளிட்டு கொள்ளுமாறு பணித்து மறைந்து விட்டாராம் என மற்றவருக்கு கூறிச் சென்றதை செவிமடுத்த ஐயா அவர்களின் உள்ளத்தில் அந்தச் சொற்கள் ஊன்றிவிட்டன. அன்று ஊன்றிய அந்த விதைதான் முளைவிட்டு செடியாகி மரமாகி மலர்ந்து காய்த்து கனியாகி வள்ளல் பெருமான் அடைந்த பேற்றிற்கு சான்றாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஐயாவின் தொழில் சிறப்பை கண்டறிந்து வேலூரில் பஸ் தொழில் நடத்தி வந்த வேலாயுதம் என்பவர் ஐயா பணி செய்து வந்த நிறுவனத்தில் தொழில் சம்பந்தமாக தொடர்புடையவர். ஐயாவை அழைக்க சென்னையை விட்டு
1939 வேலூர் வந்து அவரது நிறுவனத்தில் சேர்ந்தார். ஐயாவின் தொழில் நேர்மையையும் உண்மையையும் அறிந்த வேலாயுதம் இம்பீரியல் பஸ் உரிமையாளர் முழு நம்பிக்கையினால் முக்கிய பொருட்களையும் எடுத்து வர அவை வைக்கப்பட்டிருக்கும் அறையின் சாவியையும் கொடுத்தனுப்புவாராம். தன்னுடன் பணி செய்பவர்களோ முதலாளியோ மரியாதை குறைவான ஒரு சொல் கூறினும் அவர்களுக்கு மரியாதை யாது எனும் பாடம் புகட்ட தயங்கியது இல்லை. நீதி சொற்கள் கூறிய வாள் போல் வெளிப்படும். முதலாளியாயினும் காரணமின்றி கடிந்தால் சிறிதும் அஞ்சாது, உம்மிடம் பணம் உள்ளது, எம்மிடம் தொழில் உள்ளது, இரண்டுக்கும் பரிவர்த்தனை அல்லாது நான் உனக்கு அடிமை இல்லை, நீ எனக்கு ஆண்டான் இல்லை என இடித்துரைப்பார். விடியற்காலையும் தொழில் முடிந்து மாலை நேரங்களிலும் பாலாற்றில் பாலத்தின் கீழ் ஊற்றுக்குழியில் குளித்துவிட்டு வரும் வழக்கம் உண்டு. அவ்விதம் வரும் ஒரு நாள் மாலை 5 மணி அளவில் பாலாற்றங்கரையில் இருந்த கன்னி கோயில் பக்கத்தில் பல குடும்பத்தைச் சேர்ந்த பங்காளிகள் பெரியாண்டவர் பூஜை செய்து கொண்டிருந்தார்களாம். அங்கே ஒரு ஆடு கட்டப்பட்டிருந்ததை ஐயா பார்த்துள்ளார். இந்த ஆடு ஏன் இங்கு கட்டப்பட்டுள்ளது? வயலில் மேய்ந்ததை ஒட்டி வயல்காரர் யாராவது கட்டி வைத்திருக்கிறாரா, அல்லது இந்த பெரியாண்டவர் பலிக்காகவா என்கிற ஐயம் எழுந்துள்ளது. இது பலிக்காக இருந்தால் அதை தடுக்க உன்னால் முடியுமா என்கிற வினாவும் முடியும் என்கிற விடையும் உள்ளத்தில் ஒரு சேர தோன்றியுள்ளன. இரவு 8 மணி வரை அங்கு நடப்பவைகளை ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்து பின் அங்கிருந்து புறப்பட முனைந்துள்ளார். ஆனால் அவரது உள்ளத்திலே இந்த ஆடு பலிக்காக இருந்தால் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று எண்ணிய நீ அந்த ஆடு எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்கிற உண்மையை தெரிந்து கொள்ளாது எங்கே புறப்படுகிறாய் என்கிற கேள்வி எழவே, அதை தெரிந்து கொள்ள இரவு என்றும் பாராமல் அங்கேயே நின்று கவனித்து கொண்டிருந்தார். சடங்குகள் எல்லாம் முடித்த பின் பூசாரி அந்த ஆட்டை பெரியாண்டவர் முன்னிறுத்தி மாலை போட்டுள்ளார். பல எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக அங்கு குழுமியிருக்க, ஐயா தான் ஒருவன் மட்டில் தனித்து நிற்பதையும் நோக்கி, பலியை எவ்விதத்திலும் தடுத்தே ஆக வேண்டும், எத்தனை பேர் வந்து குறுக்கிட்டாலும் இந்த உயிர் உள்ள அளவும் ஆடு பலியிடப்படக்கூடாது என்னும் உத்வேகம் எழ, இதுவரை அறியாத மிக பெரும் பலம் தன் உடம்பில் புகுந்துள்ளதை உணர்ந்தார். பூசாரி பலியிட கத்தியை ஓங்கிய போது நிறுத்து என்னும் கர்ஜனையோடு பெரியாண்டவர் முன்வந்து கம்பீரமாக நின்றுள்ளார். இதைக் கண்டு அங்குள்ளோர் அதிர்ச்சி அடைந்து திரண்டு வந்து, இது எங்கள் குலதெய்வ வழிபாடு, பரம்பரையாக நாங்கள் ஆடு பலியிடுவது வழக்கம், இதை தடுக்கக்கூடாது என கூறியுள்ளனர். அவர்களில் ஒருவர், கசாப்பு கடைகளிலே போய் தடுப்பது தானே, இங்கே ஏன் வந்து தடுக்கிறாய் எனக் கூற, அங்கே அவன் உணவுக்காக வெட்டுகிறான், ஆனால் இங்கே தெய்வத்தின் பேரால் பலியிடுகிறீர்கள், கூடாது என ஐயா முழங்கியுள்ளார். அவர்களில் சிலர்,
நீண்ட நேரமாக நீங்கள் இங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் ஏன் முன்னமேயே வந்து சொல்லாது தற்போது வந்து தடுக்கிறீர் எனக் கேட்க, இந்த ஆடு இங்கு எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும்? இப்போதுதான் இது பலிக்காக என்பதை தெரிந்து வந்தேன் என விடை பகர்ந்துள்ளார். இவ்விதம் வாதம் நடந்து கொண்டிருக்க அவர்களில் சிலர் முன்வந்து, எங்கள் வழக்கத்தில் தயவுசெய்து நீங்கள் குறுக்கிடாதீர்கள், விலகிப் போய்விடுங்கள், நாங்கள் பலி கொடுத்துத்தான் தீருவோம் என ஆவேசமாக கூறியுள்ளனர். எத்தனை பேர் வரினும் அவர்களையெல்லாம் உதறி தள்ளக்கூடிய அளவிற்கு தன்னிடத்திலே பலம் வீறு கொண்டிருப்பதை உணர்ந்த ஐயா அவர்கள் உங்கள் பெரிய ஆண்டவனுக்கு பலம் இருந்தால் என்னோடு வந்து போரிடட்டும், இல்லையெனில் பெரிய ஆண்டவனையே துமிதம் செய்வேன் என கர்ஜித்துள்ளார். உடனே அக்கூட்டத்திலிருந்த ஒரு இளம் பருவப் பெண் அந்த பெரிய ஆண்டவரை கும்மி அடித்து கைத்தட்டி நடனமாடிக்கொண்டே சுற்றி வந்துள்ளாள். மிரட்சியினால் ஆடுகின்ற ஆட்டமாக அது இல்லை. சினிமாவில் கூட அத்தகைய அற்புத நடனத்தை நான் கண்டதில்லை. இன்னும் அந்த நடனக் காட்சி என் மனக்கண்ணில் அகலாது உள்ளது என ஐயா அவர்கள் விதந்து கூறியுள்ளார். ஐயாவின் கர்ஜனையைக் கேட்டு அச்சம் உற்றும் அந்த பெண் ஆடுவதையும் கண்ட அங்குள்ளோரில் பெரியவர்கள் சிலர் கூடி, பெரிய ஆண்டவரே இந்த பெண் மூலம் வந்துள்ளார், அதனால் அவரையே கேட்டு அவர் என்ன கூறுகிறாரோ அவ்விதமே செய்வோம் என்னும் முடிவுக்கு வந்து, அந்த பெண்ணிடத்தில், ஆண்டவரே உங்கள் விருப்பம் என்ன செய்யச் சொல்லுகின்றீர் எனக் கேட்க, அந்த பெண் ஐயாவை காட்டி, அவர் விருப்பம் என்னவோ அதுவே என் விருப்பம் எனக் கூறவே, அவர்கள் ஐயாவிடம் வந்து பணிவோடு, எப்படி செய்ய சொல்லுகின்றீர்கள் என பணிந்து கேட்க, இந்த ஆட்டை பலியிடக்கூடாது, விட்டுவிட வேண்டும், உயிர்கொலையின்றி வேறு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என ஐயா உரைக்க, இந்த ஆட்டை பெரிய ஆண்டவரை சுற்றி விட்டுவிடுகிறோம், பூசணிக்காய் பலியிடலாமா என வேண்டியுள்ளனர், செய்யுங்கள் என கூறி அவ்விடத்தை விட்டு பெரிய மரங்கள் அடர்ந்த வழியாக சென்று அவர் கண்களுக்கு மறைந்துள்ளார். அந்த ஆட்டை அவ்விதமே சுற்றி விட்டுவிட்டனர். அக்கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவர் வந்தவர் பட்டினத்தார் எனவும், மற்றொருவர் அவர் ஒரு சித்தர் எனவும், அதனால்தான் மறைந்துவிட்டார் எனவும் பேசிக்கொண்டதை செவிமடுத்து கொண்டே தன் இருப்பிடம் நோக்கி நடந்துள்ளார். பிற்காலத்தில் ஐயா இந்த நிகழ்ச்சி பற்றி கூறும் காலத்து, என்னை அவர்கள் எது வேண்டுமாயினும் செய்திருக்கலாம், ஏன் என்று கேட்கக்கூட வேறு நபர் யாரும் இல்லை, உயிர் போவதாயினும் ஒரு நற்காரியத்துக்கு போகட்டும் என துணிந்தே இவ்விதம் இறங்கினேன். இனி அத்தகைய ஆபத்தான எண்ணங்களுக்கு இடமளிக்கக்கூடாது என்றும் முடிவுக்கு வந்தேன் எனக் கூறினார். ஓர் நல்ல எண்ணம் உதித்த பின்னர் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதுதானே கரண ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் ஐயாவிடம் இளமையிலேயே அமைந்திருந்தது என்பதற்கு இது ஓர் நற்சான்றாகும். இவ்விதம் சில ஆண்டுகள் கழிய சுயமாகவும்
சுதந்திரமாகவும் தொழில் செய்ய எண்ணி வேலூர் ஆஃபீஸர் லைனில் தியாகராயபுரம் பகுதியில் ஓரிடத்தை வாடகைக்கு எடுத்து தொழில் தொடங்கி செய்து வந்தார். பழுதுபட்ட கார்களை சரி செய்து வண்ணம் பூசி புதியது போல் பொலிவுற செய்து வந்தார். அதனால் இவரது தொழில் திறம் பரவலாயிற்று. பின்னர் தொழிலுக்கு ஏற்ப பல இடங்களை மாற்றியுள்ளார். ஒரு சமயம் வேலூர் குயப்பேட்டை குமணாந்தெருவில் உள்ள ஒரு அன்பர் இரவு உணவுக்கு ஐயாவை அழைக்க ஐயா வருவதாக கூறியுள்ளார். அன்று வேலூர் வேலப்பாடியில் ஒரு வீட்டில் சித்த சமாஜத்தை சேர்ந்த அன்பர்கள் கன்னியப்பன், வெங்கடேசன் இன்னும் பல சூழ ஆன்மீக உரையாடல் நடந்ததாகவும் அதில் காலம் கடந்ததே அறியாமல் இரவு 12 மணி ஆகிவிட்டதாகவும் அப்போது ஐயா வருவதாக வாக்கு கொடுத்தேமே, காலம் கடந்து விட்டதே, என்ன செய்வது என சிந்தித்து வாக்கு கொடுத்தபடி அவர் வீட்டிற்கு சென்று வர வேண்டும், உறங்கிவிட்டிருந்தாலும் பரவாயில்லை என தீர்மானித்து அங்கு சென்று கதவை தட்டி பார்த்து திறவாமையால் திரும்பி வந்துள்ளார். மறுநாள் அந்த அன்பர் வினவ நடந்தவற்றை கூறியுள்ளார். பிற்காலத்து இந்திரிய ஒழுக்கம் குறித்து பேசும் காலத்து கோடி கொடுப்பினும் நா கோடாமை கோடியுறும் என்னும் ஔவை மூதாட்டியின் பாடல் வரியை கூறி, நா நயம் என்பது சொன்ன சொல் மாறாமை, இந்திரிய ஒழுக்கங்களிலே மற்ற ஒழுக்கங்களுக்கு விளக்கு போன்றது என்பதை விளக்கி நடந்த மேற்படி நிகழ்ச்சியை கூறினார்கள். தான் பிறந்த ஊர் செல்லுங்கால் எல்லாம் ஐயாவின் தாயார், அப்பா, உனக்காக உறவு பெண்கள் காத்து கிடக்கின்றனர், திருமணத்திற்காக என கூறுவாராம். திருமணம் அவசியமா? அது அவசியம்தான் என தெரிந்து கொள்ளாமல் மற்ற உலகமாந்தரைப் போல் கண்மூடித்தனமாக அவர்கள் நடந்து சென்ற விதமே நடப்பது மூடத்தனம் அல்லவா என்கிற தீர்மானத்தில் ஐயா இருந்ததால் தாயார் திருமணம் குறித்து வினவிய போதெல்லாம் தக்க விளக்கம் அளித்து மறுத்து வந்துள்ளார். அந்த அம்மாவை அவரது உறவினர்கள் ஏன் இன்னும் மகனுக்கு திருமணம் செய்யவில்லை என்று கேட்க, நான் எத்தனையோ முறை எடுத்துரைத்தும் பிள்ளை மறுக்கிறான், அவனுக்கு தக்க சமாதானம் கூறி சம்மதிக்கச் செய்ய முடியவில்லை, அவன் வரும்போது நீங்கள் எடுத்துச் சொல்லி ஏற்பாடு செய்யுங்கள் என கூறியுள்ளார். ஏதோ ஒரு அலுவல் சமயம் அப்போது ஐயாவும் அங்கே இருந்துள்ளார். உறவினர்களும் வந்திருந்தனர். அவர்கள் ஐயாவை திருமணம் குறித்து கேட்டுள்ளனர். அதற்கு எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் தடையில்லை, ஆனால் எனக்குள்ள சந்தேகங்களை போக்கி தக்க சமாதானம் கூறினால் ஏற்றுக்கொள்கிறேன் என கூற, அவர்கள் என்ன சந்தேகம் என வினவ, பட்டினத்தடிகள் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ என்று பாடியுள்ள பாடல் பொருளின் அடிப்படையில் எனக்கு மனைவியாக வரும் பெண் முற்பிறவியில் எனக்கு தாயாகவோ அல்லது சகோதரியாகவோ வந்தவள் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் என விளக்கியுள்ளார்.
அதற்கு அவர்களால் ஏதும் மறுமொழி கூற முடியாது விலகிக் கொள்ளவே அன்று முதல் திருமணம் குறித்த பேச்சும் நின்று போயிற்று. இங்ஙனம் தொழிலாற்றி வந்தும் அவர் உள்ளம் பொய்யாம் இவ்வுலக வாழ்வில் முழுதும் தோய்ந்து விடாது மெய்யாம் ஆன்ம வாழ்வினை என்றும் நாடியே வந்துள்ளது. ஆன்ம வாழ்வினை பெற இவ்வுடல் வேண்டும், இவ்வுடலைப் பேண உணவு வேண்டும், உணவைப் பெற பிறரிடம் யாசிப்பது சிறுமை கோழைத்தனம். அதனால் உழைத்து பொருளைப் பெற வேண்டும், அப்பொருளைக் கொண்டு தானும் உண்டு பிறருக்கும் உபகரிக்க வேண்டும் என்னும் சீரிய உணர்வினால் உழைப்பினை புறக்கணிக்காது போற்றி வந்துள்ளார். ஆயினும் ஆன்ம சிந்தனைக்கு நேரம் வேண்டுமே. அதனால் உழைப்பிற்கு பகல் பொழுதையும் ஆன்ம வாழ்விற்கு இராப்பொழுதையும் தேர்ந்தார். சித்தர்களும் முனிவர்களும் காடு மலைகளில் வாசம் செய்வர் எனும் வழக்காரினால் இரவு பொழுதில் காடு மலைகளை நாடி அலைந்தார். இவ்விதம் 15 ஆண்டுகள் கொடிய வனவிலங்குகளுக்கும் அரவம் போன்ற நச்சுயிர்களுக்கும் இடி மழை காற்று பனி போன்ற இயற்கை உற்பாதங்களுக்கும் அஞ்சாது மெய்நாட்டத்திலே மனம் முழுதும் பதிந்தவராய் காடு மலை மூழைகளெல்லாம் தேடி அலைந்துள்ளார். காரிருள் சூழ்ந்த நடுநிசி வேளையில் காட்டுப்பகுதியில் செல்லும் காலை காட்டின் ஓரங்களில் வாழ்ந்து வந்த கிராம மக்கள் ஐயாவை பார்த்து, இந்த இரவு வேளையில் காட்டுக்குள் காரைப்பழம் தின்ன கரடிகள் வரும் என சொல்லி தடுப்பார்களாம். மெய்நாட்ட போதையிலே அத்தடைகளையெல்லாம் பொருட்படுத்தாமலும் சென்று கொண்டே இருப்பாராம். மழை கொட்டினாலும் அதற்கு சிறிதும் தயங்காது முகத்தில் வழியும் நீரை துடைத்து கொண்டே தனது லட்சியத் தேடலில் குறியாக சென்று கொண்டே இருப்பாராம். ஓரோர் சமயம் அசாதாரண சூழல்களில் மனம் அச்சத்தினால் துணுக்குற கிரீச் ஒலி எழுப்பும் பூச்சிகளின் இரைச்சலை செவியுற்றும் சிறு ஒளி காட்டி பறந்து திரியும் மின்மினி பூச்சிகளை கண்ணுற்றும் தவளைகளின் இசை முழக்கங்களை கேட்டும் அற்ப உயிர்களாகிய இவைகள் அச்சமுறாது ஆனந்தமாய் இருக்க ஆறறிவு படைத்த உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்ற நீ அச்சம் உறுவது உனக்கே வெட்கமாக இல்லையா என தன் மனதை கேட்டு அச்சம் தவிர்ந்து தொடர்ந்து பீடு நடை போடுவாராம். பகலில் உழைப்பதாலும் இரவில் இவ்விதம் திரிவதாலும் சில சமயங்களில் தன்னையும் மீறி உறக்கம் கவ்விட உறங்கி விடியும் காலை கண் விழித்து பார்க்க தான் புற்றின் மீதோ அல்லது மரத்தின் மீதோ சாய்ந்திருப்பதை அறிந்து எழுந்து மீண்டும் பயணத்தை தொடர்வாராம். இவ்விதம் அலைந்த நாட்களில் வேலூர் மாநகரை சுற்றினும் மேற்கு திசையில் அணைக்கட்டு, பள்ளிகொண்டா, ஒடுக்கத்தூர், ஆம்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள காடு மலைகளில் சில சாதுக்களை சந்தித்துள்ளார். அஞ்சத்தக்க காடு மலை நடுவே நடுநிசி வேளையில் தனித்து வந்து நிற்கும் அவர்களைக் கண்டு தனித்து வந்து நிற்கும் ஐயா அவர்களைக் கண்டு அங்குள்ள சாதுக்கள் சித்தரோ முனிவரோ அல்லது முனியோ என அச்சம் கொள்வார்களாம். அணைக்கட்டு மலையிலே அரி ரிஷி என்பவரையும் சத்துவாச்சாரி மலையிலே 40 ஆண்டுகள் யோகம் செய்த நிர்வாணத் துறவி ஒருவரையும் சந்தித்துள்ளார். இவர்களில் ஐயாவின் மெய்ஞான வேட்கையை தனித்தவர்கள் ஒருவரும் இல்லை.
அஞ்ஞான உலக இச்சையை நாடி தேடி இயங்கும் பருவமாகிய வாலிபப் பருவத்தில் 20 வயது முதல் 35 வயது வரை மெய்ஞான ஆன்ம வாழ்வினை தேடி அலைந்த அந்த இராக்கால நிகழ்ச்சிகளை ஐயா அவர்கள் கூறும் காலை கேட்போர் மெய்யெல்லாம் சிலிர்க்கும். இப்படியும் ஒருவர் வாழ்ந்திருக்க முடியுமா என்று அதிசயிக்கும் அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றினையும் விரிக்கின் பெருகும் என அஞ்சி சிலவே ஈண்டு சுருங்கக் கூறி பிற விடுவிக்கப்பட்டன. மருத்துவத் துறையில் சிறப்பினை பெற்றுள்ள வேலூரில் இயங்கி வரும் கிறித்தவ மருத்துவமனை CMCயின் தலைவர் அமெரிக்க நாட்டு ராட்சப்பர் என்பவர் ஐயா அவர்களின் தொழில் சிறப்பினை கேள்வியுற்று அவரது கார் ஓரிடத்தில் மோதி நசுங்கி பழுது அடைந்துள்ளதை சரி செய்து வண்ணம் பூசுவதற்காக ஐயாவை நாடியுள்ளார். ஐயா மறுத்துள்ளார். காரணம், அவர் அமெரிக்கர். அவரது கார் அமெரிக்க நாட்டு தயாரிப்பு. இந்திய நாட்டு தயாரிப்பு வண்ணங்கள் தரத்தில் குறைந்தவை ஆதலின் அந்த வண்ணத்தை பூசினால் அமெரிக்க வண்ணத்தோடு சரியாக ஒத்து வராது என்பதால் அதைக் கண்டு அவர்கள் இந்திய தொழிலை ஏளனம் செய்வர் என கருதியதனால் ராட்சப்பர் அவர்களின் முகத்தை பார்த்து மனம் மாறி அமெரிக்க நாட்டு வண்ண தயாரிப்புகள் சிலவற்றின் பெயரை கூறி அவற்றை வரவழைத்து கொடுத்தால் செய்து தருவதாக கூறியுள்ளார். அப்பெயர்களை கேட்ட அவர் தான் அமெரிக்க நாட்டவராயிருந்தும் அவைகளை தெரிந்து கொள்ளவில்லை. இந்திய நாட்டில் தமிழராகிய இவர் தெரிந்துள்ளதை கேட்டு வியந்து போற்றியுள்ளார். அம்மாதிரி வரவழைத்தவைகள் ஐயா அவர்கள் எதிர்பார்த்தபடி இல்லாமல் சற்று தரமும் நிறமும் மாறியிருப்பதை அறிந்து அதை தெரிவிக்க ராட்சப்பர் அவர்கள் ஐயாவை பார்த்து, நான் உங்கள் தொழிலை பற்றி கேள்வியுற்றிருக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்விதம் விரும்புகிறீரோ அவ்விதம் செய்து கொடுக்குமாறு கோரியுள்ளார். இந்திய நாட்டு வண்ணங்கள் சிலவற்றை தேர்ந்து அவைகளை அக்காரின் வண்ணத்திற்கு ஏற்ப கூட்டியும் நசுங்கியதை சரி செய்தும் பூசி தந்துள்ளார். நசுங்கிய இடம் எது, வண்ணம் பூசிய இடம் எது என்பதை காண முடியாத வகையில் இருந்ததைக் கண்டு அதிசயத்து அந்த அமெரிக்கர் ஐயாவின் தொழில்நுட்பத்தினை மெச்சி அமெரிக்க நாட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார். ஐயாவின் லட்சியம் பொருளியல் அன்று அருளியல் ஆதலின் நாட்டை பார்ப்பதற்காக வேண்டுமானால் வருவேன், பொருள் நாடி வரமாட்டேன் என்று பொருள் வேட்கை நாட்டமில்லா தெளிவோடு பதில் கூறியுள்ளார். ஐயாவிடம் தொழிலை நாடி வருபவர்கள் அவரது சிறப்பினை அறிந்தவர்கள் ஆதலின் எவ்வளவு தொகை என்றோ எவ்வளவு காலம் என்றோ கேளார்கள். அம்மாதிரி அறியாதவர்கள் தொழிலை நாடி வரினும் அதை ஏற்கார். தொழிலே இல்லாத சமயமாயினும் கூட தொகையையும் காலத்தையும் குறித்து பேரம் பேசுவோர் தொழிலை ஏற்க மாட்டார். பணத்துக்காக தொழில் இல்லை, தொழிலுக்காகத் தொழில் என்னும் கோட்பாட்டினர். தொழுகூட்டல் இல், கடவுளை தொழுகின்ற வீடே தொழில் என்பது ஐயாவின் கருத்தாம். ஏற்ற தொழிலை குறையின்றி செம்மையாக முடித்தலே அறம். பொருளுக்காக தொழிலை விற்பது மரம் என்னும் நீதியினர்.
இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். குறள். இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. இவ்வாழ்வியல் சுருக்கத்தின் தொடர்ச்சி பதிவு 3 காணலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.